டிட்வா புயல் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் அனுமந்தை மீனவ கிராமத்தில் கடல் சீற்றமாக காணப்படுகிறது. 500க்கும் மேற்பட்ட படகுகள் கரையோரமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றன. இது பற்றிய விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சிவச்சந்திரன் இணைகிறார். சிவச்சந்திரன், டிட்வா புயல் எதிரொலியாக அங்கு எந்த மாதிரியான சூழல் நிலவுகிறது? விவரங்கள். டிட்வா புயல் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே உள்ள அனுமந்தை மீனவ கிராமத்தால் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா 500க்கும் மேற்பட்ட விசை மற்றும் நாட்டு படகுகள் மீனவர்கள் கடலுக்கு செல்வது வழக்கம். இந்த புயலின் காரணமாக குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடந்த 6 தினங்களாக மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. இதனால் இந்த மீனவர்கள் பார்த்தீங்கன்னா கரையோரம் நம்ம ஒளிப்படி அருண்குமார் அந்த காட்சியை காட்டிட்டு வருகிறார், பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த படகுகளை கரையோரமாக மீனவர்கள் நிறுத்தி வைத்துள்ளனர். அந்த காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் விட்டு விட்டு மிதமான மழையும் பெய்து கொண்டிருப்பதனால கடந்த 6 தினங்களாக மீனவர்களுக்கு கடலுக்கு செல்லவில்லை. இதன் காரணமாக எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக இப்பகுதி மீனவர்கள் தெரிவித்திருக்காங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கடல் கொந்தளிப்பு, அது ஒரு 10 அடிக்கு மேலாக அந்த கடலின் அலையானது வீசுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து கடல் கொந்தளித்து இருக்கிற பகுதியின் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்பொழுது நம்முடன் பேசுவதற்காக இப்பகுதி மீனவர்கள் இருக்காங்க. சார், இப்போ எத்தனை நாளாக இந்த மாதிரி கடல் சீற்றமாக இருக்குது? நீங்கள் எத்தனை நாளாக கடலுக்கு செல்லாமல் இருக்கீங்க? இங்கே எவ்வளோ மீனவர்கள் இருக்கு? ஐயா, நாங்கள் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் வட்டம், நாங்கள் அனுமந்த ஃபிஷர்மேனுங்க. நாங்கள் 6 நாளாக இந்த புயலெல்லாம் 6 நாளாக நாங்கள் தொழிலுக்கு போகலைன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் எங்களோட பொருள்களை பாதுகாக்க முடியல. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா பொருளாதாரமாக 450 ஃபைபர் போட்டுகள், 50 விசைப்படகுகள். ஃபைபர் போட்டாவது ஏதோ இருக்கிற இடத்துல இழுத்து வச்சிடும். விசைப்படகுகள் நிறுத்துறது எங்களுக்கு இடமே கிடையாது. இந்த பக்கம் போனால் பாண்டிச்சேரியில் எங்களுக்கு தகுந்த சேஃப்டிக்கு இல்லை. இந்த பக்கம் சென்னை கிட்டத்தட்ட 160 கிலோமீட்டர் இருக்குது. எங்களுக்கு ஆர்போருக்காக ரொம்ப நாளாக நாங்கள் போராட்டமும், எங்களுக்கு எல்லா இடத்துலையுமே நாங்கள் மனு கொடுத்து பார்த்துருக்கோம். ஆர்போர் வரல. இப்போ பாருங்கள், இப்போ இருக்கிற சூழ்நிலை நைட்டு ஃபுல்லாக கடல் அரிப்பு. எங்களால் இருக்கிற இடத்துல இந்த போட்டை இழுக்க முடிஞ்சுது. இதுக்கு நைட்டு இன்னும் நாளைக்கு நாளைக்குன்னு சொல்லியிருக்காங்க புயல் எச்சரிக்கை. ஆனால் அந்த டைமுக்கெல்லாம் எங்களோட உடைமைகளையும் எங்களோட உடைமைகளை மட்டும்தான் காப்பாற்ற முடியும். எங்களோட பொருள்களை காப்பாற்றுறதுக்கு வேறு வழியே கிடையாது. அதுக்கு தான் நாங்கள் ஆர்போர்டு, ஏன்னா எங்களுக்கு பிறகு வர சங்கதிகளை காப்பாற்றணும். அந்த காப்பாற்றுறது இந்த ஆர்போர்டுன்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் எங்களால் எதையாவது செய்ய முடியும். என் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுலேருந்து எங்கள் பிள்ளைங்களை உயிர் வாழ்கிறதுக்கு ஏதாவது பண்ண முடியும். ஆனால் அந்த சூழ்நிலை இன்ன வரைக்கும் நிரந்தரமாக இருந்தது. எதுவுமே ஆர்போர் யாருமே செவி சாய்க்க மாட்டாங்க. ஆர்போர் வரமாட்டுது. இப்போதைக்கு 50 விசைப்படகுகளை பாண்டிச்சேரி ஆர்போரில் நிறுத்தி வச்சுருக்கோம். 450 போட்டு இருக்குது பாருங்கள். ஒரு 6 மணி வரைக்கும் இந்த போட்டை நாங்கள் ஏதோ பத்திரப்படுத்துறதோ எங்களால் ஏதோ பாதுகாக்க முடியும். 7 மணி ஆச்சுன்னா இங்கே எங்களால் வரவும் முடியாது. அது வீசுகிற காற்றுல இது எங்கே போகுது, என்ன ஆகுதுன்றதை எங்களால் கண்டே பிடிக்க முடியாது. எங்களோட சூழ்நிலை இப்போ இருக்கிற நிலவரம் இதுதான். இதை வச்சு கவர்மெண்ட்டு, மாநில கவர்மெண்ட்டும் மத்திய கவர்மெண்ட்டும், எல்லா அரசியல்வாதிகளும், எல்லா அரசாங்கமும் எங்களுக்கு செவிச்சாச்சு எங்களோட வறுமையை போக்க சொல்லி தான் நாங்கள் கேட்குறோம். எங்களுக்கு தேவையான ஆர்போரை எங்களுக்கு அமைச்சு கொடுத்தா எல்லாருக்கும் பெரிய கும்பிடு போட்டு நாங்கள் நல்ல மாதிரியாக செயல்படுவோம். வேறு எதுவும் எங்களுக்கு நாங்கள் பெருசாக இன்னும் எதிர்பார்க்கல. எங்களுக்கு ஆர்போர் வேணும். இவ்வளோ தான் எங்களோட. பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் விசைப்படகுகள் நிறுத்துவதற்கு போதிய இடம் இல்லை. நாங்கள் புதுவை மாநிலம் தான் நிறுத்தி வைத்துள்ளோம். எங்களுக்கு விசைப்படகுகள் நிறுத்துவதற்கு துறைமுகம் அமைத்து தர வேண்டும் என்பதே இவர்களின் கோரிக்கையாக உள்ளது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.